பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சரியாக இருக்காது என்பதால் அந்த நாளில் புதிய செயல்கள் எதையும் துவங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விடுவோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது வழிபாடுகள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் விரைந்த பலனை தரும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு, விரதம் ஆகியவற்றை மேற்கொண்டாலும் அது பல மடங்கு அதிகமான பலனை தரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் அது நிச்சயம் பலன் தரும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகும். கிழமை என்றால் உரிமை என்று பொருள். செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதாலேயே செவ்வாய்க்கிழமை என குறிப்பிடுகிறோம். முருகப்பெருமானுக்கு திதி, நட்சத்திரம், கிழமை என 3 விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுகிறது. திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் 15 நாட்களும், நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தால் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு 1 மாதமும் காத்திருக்க வேண்டும். ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் என்றாலும் மிக விரைவான பலன் தரக்கூடியதாகும். செவ்வாய் பகவான் வீடு, நிலம், சொத்து ஆகியவற்றிற்கு காரணமான கிரகம் என்பது அனைவருக்கும் தெரியும். செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு, வாகன யோகம் அமையும். அதைவிட முக்கியமானது, செவ்வாய் பகவான் தான் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவர். இவரே உடல் வலிமை, தைரியம் ஆகியவற்றிற்கும் காரணமான கிரகமாக கருதப்படுகிறார். அங்காரகன் என அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தாலும் குறிப்பிடுவதுண்டு. மனித உடலில் முகம், இரத்தம், சுரபிகள், கல்லீரல், இடது காது, எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றிற்கும் செவ்வாய் பகவான் தான் காரணமானவராக இருக்கிறார். இதனால் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அவருக்குரிய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் குறையும். அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு விரைவான பலன் கிடைக்கும். என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை மாற்றும் சிறப்பான வழிபாடு என்று கூட இதை சொல்லலாம். நன்றி.